بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. எல்லோருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் ரங்கநாதன், மதுரையிலிருந்து வந்திருக்கேன். சரியான கடவுள் எப்படி உங்களது மார்க்கம் பார்க்கிறது? சரியான கடவுளை எப்படி உங்களது மார்க்கம் பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, சரியான கடவுளை உங்கள் மார்க்கம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப தெளிவாகவே பார்க்கிறது. ஒரு கடவுள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இலக்கணங்களை எல்லாம் ரொம்ப விளக்கமா விரிவாக குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். முதல்ல குர்ஆன்ல ஒரு சின்ன அத்தியாயம் ஒன்று இருக்கிறது. அந்த அத்தியாயத்துக்கு பேர் இஹ்லாஸ். அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு இஹ்லாஸ் என்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல கடவுள் என்றால் யார், அவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் சரியானது, எல்லா விவரங்களையும் ரத்தின சுருக்கமாக அந்த அத்தியாயம் பேசுகிறது. அதுல முதல் செய்தியாக இறைவன் சொல்கிறான், இறைவன் ஒருவனே. கடவுள் என்றால் அவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். பல பேர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள்னா என்ன? கடவுள்னா அவனன்றி அணுவும் அசையாதுன்னு யாரை நம்புகிறோமோ அவன் தான் கடவுள். எல்லாவற்றையும் யார் படைத்ததாக நம்புகிறோமோ அவன் தான் கடவுள். அனைத்து ஆற்றலும் யாரிடத்தில் இருக்கிறது என்று நம்புகிறோமோ அவன் தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் ஒரே ஒருவன் தான், பலர் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கிடையாது. இப்படி ஒரு செய்தியை சொல்கிறது. நாம புத்தியை கொண்டு சிந்திச்சு பார்த்தா இதுதான் சரியானதாகவும் தெரிகிறது. நான் யாரையும் விமர்சிக்கிறதுக்காகவோ அல்லது மற்ற கடவுள் மதங்களுடைய கடவுள் கோட்பாட்டை குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ குற்றம் சொல்வதற்காகவோ சொல்வதாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க. அனைத்திற்கும் மேலான ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் தான் அப்படின்னு நம்புறது சரியா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நம்புவது சரியா என்று யோசித்தால் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவதுதான் சரியானது. ஏன் அப்படின்னா, சாதாரணமா உலகத்துல எத்தனையோ நிர்வாகங்களை பார்க்கிறோம். ஒரு கல்லூரி நிர்வாகம், ஒரு அரசாங்க நிர்வாகம், ஒரு குடும்ப நிர்வாகம், ஏராளமான நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்துல இறுதி முடிவெடுக்கிற அதிகார உச்ச ஸ்தானத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு கம்பெனி நிர்வாகம்னா லாஸ்ட் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஓனர் இருப்பார். ஓனர் ஒருத்தரா தான் இருப்பார். அவர் தான் ஃபைனல் டிசிஷன். முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர் கையில தான் கொடுத்திருப்பாங்க. சம அதிகாரம் பெற்ற ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில இருக்கவே மாட்டாங்க. மேல இருக்க மாட்டாங்க, கீழே இருப்பாங்க. உயர்ந்த இடத்துல இருக்க மாட்டார்கள். ஒரு மாநில நிர்வாகம், அங்கேயும் பாருங்க ஒருத்தரை தான் வச்சிருப்பாங்க. பல வருடங்களாக ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும். ஆனா ரெண்டுல ஒரு ஆளை தான் வைப்போம், ரெண்டு பேரும் வைக்கவே மாட்டோம். தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவோமே, ஒவ்வொரு தேர்தல் வந்துச்சுனாலும் ஆட்சி மாறி மாறி வருது. 5 வருஷத்துக்கு ஒருக்க அதிமுகவா, அடுத்து திமுகவா, அடுத்து அதிமுகவா, அடுத்து திமுகவா ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் தானே போட்டி நடந்துகிட்டே இருக்குது. எதுக்குப்பா வருஷம் தேர்தல் வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஒன்னு இவங்க அல்லது அவங்க தானே, பஞ்சாயத்தை விடு, ரெண்டு பேரையும் தூக்கி முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னா வருஷ காலத்துக்கு தேர்தல் பிரச்சனையே இல்லையே, ஓச்சு விடலாம்ல. இவங்களும் முதலமைச்சர் அவங்களும் முதலமைச்சர் வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? வச்சா தமிழ்நாடை இழுத்து மூடிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு நிர்வாகத்தை. இந்த அம்மா ஒரு ஆர்டரை போடுவாங்க, அவர் கேன்சல் பண்ணுவார். அவர் ஒண்ணு போடுவார், இந்த அம்மா கேன்சல் பண்ணும். அவர் உழவர் சந்தையை திறக்க போகிறேன் பாரு, இந்த அம்மா இழுத்து மூடிட்டு தொட்டில் குழந்தை திட்டத்தை துவக்க போகிறேன். நான் மக்களுக்காக சட்டமன்றத்திற்காக புதிய கட்டிடம் 500 கோடிகள் கட்ட போகிறேன் கட்டி அறிவிச்சு அதை பிரம்மாண்டமா திறப்புலாம் நடத்துவார். இந்த அம்மா அடுத்த நாளே உட்கார்ந்துகிட்டு இதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாத்துகிறேன் அப்படிம்பாங்க. அவர் பெரிய அண்ணா நூலகம் அப்படிங்கிற பேர்ல உலகத்தரம் வாய்ந்த நூலகத்தை கட்டி வைப்பார். இந்த அம்மா உட்கார்ந்து கல்யாண மண்டபமா நான் கன்வெர்ட் பண்ண போறேன்பாங்க. இவர் ஒண்ணு செய்ய, அந்த அம்மா ஒண்ணு மாத்த, அந்த அம்மா ஒண்ணு செய்ய, இவர் ஒண்ணு மாத்த, அதுக்கு பிறகு நிர்வாகமாக இருக்கும். அப்போ முடிவெடுக்கிற இடத்துல ஒருவர் இருந்தால் மட்டுமே அது சிறந்த நிர்வாகம். 2 பேர் இருந்தால் நிர்வாகம் சீர்குலைந்து போகும். ஒரு மாநிலத்திற்கு, ஒரு தேசத்திற்கு இது பொருந்துகிறது என்று சொன்னால், அகில உலகத்தையும் படைத்தவன், அதை கண்காணிக்கின்றவன், அதை வழிநடத்துகின்றவன், அதை இயக்குகின்றவன் என்ற இடத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருந்தால் இந்த உலகம் சீர்கட்டு போகுமா, போகாதா? ஒரு கடவுள் சொல்வார், அப்படியே பூமி ரைட் ஹேண்ட் சைடுல சுத்தி வா அப்படிம்பார்.
இன்னொரு கடவுளுக்கு சேச்சே ரைட்ல அப்படி போக கூடாது, லெப்ட்ல போனா கரெக்டா இருக்கும், நீ லெப்ட்ல வாம்பாரு. அது போய் சந்திரன்ல முட்டி, சந்திரன் போய் வியாழன்ல முட்டி, வியாழன் போய் சுக்கிரன்ல முட்டி, கடைசியில டோட்டல் வேல்டு நாசமா போயிடும். எதுக்கு இந்த பஞ்சாயத்து? ஒருத்தர் கையில கொடுத்துருவோம். அப்படி சொல்லுகிறது நம்முடைய அறிவுமலை ஏற்கிறது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க பாருங்க, மொழிக்கு ஒரு கடவுள், தேவைக்கு ஒரு கடவுள், இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தாலே இப்படி எல்லாம் கொடுத்த பெரிய சிக்கல் வரும் நமக்கே தெரியுது. காவிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை வருஷமா ஓடு, இன்னைக்கு நேத்தா ஓடுது. காவிரி பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்காக வேண்டி 2 மாநிலத்து விவசாயிகளும் கடவுளிடத்திலே யாகம் செய்து கோரிக்கை நடத்துகிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழ்நாட்டு விவசாயி கோரிக்கை வைக்கிறார், கடவுளே இந்த வருஷமாவது கன்னடத்துக்கார மனசை மாத்தி காவிரியை திறந்து விடுறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுங்க, நான் என் வயல் விவசாயம் எல்லாம் பெருகணும் அப்படின்னு கடவுளுக்கு காணிக்கையை வச்சு இவர் தமிழ் கடவுளத்துல கோரிக்கை வைக்கிறார். கன்னடத்துக்கார என்ன கோரிக்கை வைக்கிறான், கடவுளே இந்த தண்ணி எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும், அப்பதான் நான் என் விவசாயத்தை பார்க்க முடியும், தண்ணியை திறந்து விட்டுற வேண்டாம் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறார். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்குது. இவரும் கடவுள்கிட்ட கேட்டார், அவரும் கடவுள்கிட்ட கேட்டாரு. ஒன்னு திறந்து விடப்படுகிறது, இல்லாட்டி திறந்து விடப்படாமல் போய் விடுகிறது. ரெண்டில் ஒன்று நடக்கிறது. ரெண்டில் ஒன்று நடந்தால் என்ன அர்த்தம்? ஒரு கடவுள் தோத்துட்டாருன்னு அர்த்தம். கடவுள் தோற்கலாம், மனுஷன் தோக்கலாம், கடவுள் தோற்கலாமா? தோற்றால் அவன் கடவுளா? நான் சொல்லிவிட நீ கீழே இறங்குன்னு அந்த கடவுளை, நான் ஒரு 2 நாள் அந்த சீட்ல உட்காந்துக்கிறேன், நானும் தோக்குறேன், நானும் ஜெயிக்கிறேன், என்ன மாதிரி நீனும் தோப்பனா, நீ எதுக்கு அங்க உட்காந்துருக்க, இறங்கு, நான் ஒரு 4 நாளைக்கு சீட்ல உட்காடுறேன், நான் கேட்பானா கேட்க மாட்டேனா? மனுஷன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள், மொழிக்கு ஒரு கடவுள், தேவைக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு காரியத்திற்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் பிரிக்கிற பொழுது நிர்வாகத்திலே சிக்கல் உண்டாகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் என்றால் ஒரே ஒருவன் தான், அவன் தான் உங்களை படைத்தான், அப்படி நம்புங்கள். இது ஒரு செய்தி. அடுத்து சொல்லுகிறது அந்த கடவுள் எந்த தேவைகளும் இல்லாத கடவுள். கடவுளுக்கு அவனுக்கு எதை நீங்க கொடுக்க வேண்டாம், அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றுகிற இடத்தில் இருப்பவனே இறைவன். நீங்கள் போய் அவனுடைய தேவையை நிறைவேற்றுகிற இடத்திலே இருந்தால் அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது, எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு நீ இதை கொடுத்தா தான் அவனுக்கு முடியும், நான் வாழைப்பழத்தை கொடுக்கணும், நான் தேங்காயை கொடுக்கணும், நான் பத்தியை கொடுக்கணும், நான் சாம்பல், எதையும் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு உணவு தேவையில்லை, உடை தேவையில்லை, உணவு உறக்கம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு எப்படி நம்பப்படுகிறது? கடவுளுக்கு நாம படையல் பண்றோம், கடவுள் உண்பார் என்று நம்புகிறோம், கடவுளுக்காக தேங்காய் உடைக்கிறோம், அதுக்கு தத்துவம் எல்லாம் பேசுகிறோம். சத்தம் சாமிக்கு, தண்ணி பூமிக்கு, மிச்சம் ஆசாமிக்கு. தேங்காய் போட்டு உடைக்கிறதுல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது, சத்தத்தை மட்டும் கடவுளுக்கு. தேங்காய் டம்முன்னு உடைச்சு சத்தம் சாமிக்கு, தண்ணி பூமிக்கு. தேங்காய் உடைச்சு தண்ணி பூமிக்கு போயிருது, மிச்சம் இருக்கிறதா மேட்ரு, அந்த மேட்ரு அவர் தூக்கிட்டு போயிடுறாரு, ஆசாமி தூக்கிட்டு போயிடுறாரு. எதற்கு என்று கேட்கிறேன்? மனிதனுடைய தேவைக்காக கடவுளின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தேங்காவை கடவுள் விரும்பவில்லை, இந்த தேங்காயால் கடவுள் பயன்பெறவில்லை, இந்த தேங்காவை கடவுள் சாப்பிடவில்லை. அப்படி இருக்கிற பொழுது கடவுளுக்கு நான் ஏன் இதை கொடுக்க வேண்டும்? அப்ப நமக்கு ஒண்ணு விளங்குது, கடவுள் கேட்கல, கடவுளின் பெயரால் இடையில உட்கார்ந்துக்கிட்டு யாரோ கேட்கிறான், தான் தேவைக்கு கேட்கிறான். நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? இறைவனுக்கு எந்த தேவைகளும் கிடையாது, அவன் எல்லா நேரங்களிலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். தூங்க வேண்டிய தேவை மனுஷனுக்கு இருக்கிறது, கடவுள் தூங்க வேண்டியது இல்லை. ஆனா நம்ம சமூகத்துல நாம நம்புகிறோம் கடவுள் தூங்குவார் என்று நம்புகிறோம். தூங்கிட்டாருன்னா அந்த நேரத்தில் உலகத்தை கண்காணிக்கிறது யாரு? தூங்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சுல. அந்த நேரத்தில் யாரு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது யாரு? பார்க்கிறது யாரு? கவனிக்கிறது யாரு? தூங்கி கொண்டிருக்கிற கடவுளை விழித்திருக்கிற ஒரு பக்தன் போய் எழுப்புகிறான். ஆச்சரியமா இருக்கிற, கடவுள் தான் எல்லாத்தையும் கண்காணிக்கணும், உதவிகள் செய்யணும், அவர் தூங்குறாரு, இவர் கடவுளை எழுப்புறாரு. சுப்ரபாதம் பாடுகிறோம், சுப்ரபாதத்துடைய பின்னணி என்ன? தூங்குகிற கடவுளை எழுப்புகிற பாடல் தானே. அதிகாலை நேரத்தில் கடவுளை எழுப்பி விடுகிறேன், அவர் கடவுளுடைய கண்ணியத்தை குலைக்கிறது. யாரை எழுப்பி விடுவோம்? எந்திக்க முடியாம யாரை அடிச்சு பிறண்டு தூங்குறாங்களோ அவங்களதான் எழுப்புவோம். எந்திக்கிற கடவுளா இருந்தா கூட உரிய நேரத்தில் எந்திக்க வேண்டியதானே. அவரை கூட இவன் எந்திச்சு அவருக்கு முன்னாடி அவரை எழுப்பி விட வேண்டிய தேவை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அப்படி நம்பாதீர்கள். கடவுளுக்கு எந்த தேவைகளும் இல்லை என்று நம்புங்கள். அடுத்து சொல்கிறது, கடவுளுக்கு எந்த பெற்றோரும் இல்லை, அவனால் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இல்லை. இது உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம தமிழ்ல எல்லா இந்து சமுதாய மக்கள் கூட பேசுவோம்,
ஆதியும் அவனே அந்தமும் அவனே அப்படி எல்லாம் பேசுறோம். ஆதியும் அவனேனா என்ன அர்த்தம்? அவன் தான் துவக்கத்தில் இருக்கிறான் அப்படிதான் அர்த்தம். ஸ்டார்டிங்ல இருந்து அவன் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டியே. சொல்லிவிட்டு இந்த கடவுளுடைய அப்பா அவரு, இந்த கடவுளுடைய அம்மா அவருன்னா, அப்ப இவருக்கு முன்னாடி அப்பா இருந்திருக்கிறாங்க, இவருக்கு முன்னாடி அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்ப உலகத்தை படைச்சது இவருன்னு நம்பினே அது பொய்யா? அவர் பிறப்பதற்கு முன்பே உலகம் இருந்திருக்கிறதே, அந்த உலகத்தில் மனிதர்கள் இருந்திருக்கிறார்களே, அவரை பெற்றெடுத்த பெற்றோர் இருந்திருக்கிறார்களே, எல்லாம் கேள்விக்குறியாகிறது. அப்படியானால் அவன் ஆதி இல்லையா? அவன் அந்தம் இல்லையா? கடவுள் என்றால் அவன் தான் துவக்கமாக இருக்க வேண்டும். அவனில் இருந்தே எல்லாம் துவங்க வேண்டும். அவனுக்கு முன்னால் ஒரு துவக்கம் இருந்தால் அவனுக்கு பெயர் கடவுள் அல்ல, அவன் இறைவனும் அல்ல. அவனால் பெற்றெடுத்த அவன் எந்த பிள்ளைகளை பெறவும் இல்லை. பிள்ளைகளை பெற வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை. புள்ள யாருக்கு தேவை? இஸ்லாம் சொல்லு, புள்ள முதல்ல யாருக்கு தேவை? வாரிசு யாருக்கு தேவைன்னா மனுஷனுக்கு தேவை. ஏன்? மனுஷன் கொஞ்ச காலத்துல வயோதிகம் அடைந்து கிழட்டு பருவத்துல நாம போய் சேர்ந்துருவோம். வயோதிகம் அடைஞ்சா என்ன? ஒரு பயம். 35 வயசுல உழைக்கிறது மாதிரி 65 வயசுல உழைக்க முடியாது, படுத்த படுக்கை ஆயிரலாம், உடம்பு செயல்படாது. அப்போ ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல முறையில உருவாக்கணும்னா 60 வயசுல நான் வேலைக்கு போக முடியாம வீட்டுல படுத்து கிடக்கும் பொழுது நான் என் ரத்தத்துல இருந்து உருவாக்கின என் பையன் எனக்கு கஞ்சி ஊத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். நீங்க முதுமையே அடைய மாட்டீர்கள் என்றால் உங்களில் யாரும் நம்மில் யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். குறிச்சு வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிக்கிறவங்க புள்ள பெத்துக்கிறதுக்கு 4 வருஷம் தள்ளி போடுறாங்களா பல பேர் அக்ரிமெண்ட் போட்டு. திருமணத்துக்கு முன்னாடி இப்படி அக்ரிமெண்ட்லாம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கும், ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு புள்ள பெத்துக்குவோம். என்ன காரணம்? மனுஷன் நினைக்கிறான் குழந்தை பிறப்பு என்பது நம்முடைய இன்பத்திற்கு இடையூறு என்று நினைக்கிறான். உண்மையா அதுதான். இல்லெல்லாம் இருக்க முடியாது. அதுல நிறைய சந்தோஷங்கள் இருந்தாலும், பிள்ளைய கொஞ்சம் மகிழலாம்ங்கிற மாதிரியான இன்பங்கள் இருந்தாலும், அதை தாண்டி கணவன் மனைவி என்ற பந்தத்தை கொஞ்சம் குழாவுவதற்கு குழந்தை என்பது தடையாகத்தான் இருக்கிறது. இல்ல இல்ல புள்ள சிரமமே இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மனைவியோடு இன்பமாக இருக்கலாம் என்று நினைக்கிற நேரத்தில் வீச்சு வீச்சுன்னு அழுவான். வருமே டென்ஷன் தலைக்கு ஏறும். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தூக்கி கொண்டு எங்கேயாவது ஹாஸ்டல் விட்டுட்டு வந்துருமா இவனை அப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த நேரத்தில் இடையூறு தான், சிரமம் தான், வேற வழி இல்லையே. கொஞ்ச காலத்துல முதுமை வந்துருமே. என்றும் 16ஆகவே இருப்போம்னா எனக்கு எதுக்கு புள்ளங்கிறேன். இன்னைக்கு இப்படிதான், நாளைக்கும் இப்படித்தான், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் மார்க்கண்டேயமாவே இருப்பேன் அப்படின்னா யாரும் பிள்ளை விரும்ப மாட்டாங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் அவன் அப்படியே இருப்பான். அவனுக்கு முதுமை என்பது கிடையாது. எனவே அவனுக்கு பிள்ளை தேவையில்லை, வாரிசுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிள்ளை இருக்கிறது, பிள்ளை பெற்றார்கள் என்று நம்புகிற சமூகத்திலே கூட ஒரு பெரிய கேள்வி மிச்சமாக இருக்கிறது. கடவுளுக்கு புள்ள பிறந்துச்சுல, அந்த கடவுளுக்கு இன்னொரு புள்ள பிறக்கும்ல, அந்த கடவுளுக்கு இன்னொரு புள்ள பிறக்கும்ல, அப்படியே பிறந்து 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 இன்னைக்கு உலகத்துல கடவுள் புள்ள இருக்கணும்ல. எங்க? மனுஷனுக்கு புள்ள பிறந்தா மனுஷன். முதல்ல ஆதியில பிறந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் புள்ள பிறந்துச்சு, அதுக்கு பிறந்த புள்ள பிறந்துச்சு, அதுக்கு புள்ள பிறந்துச்சு, அதுக்கு புள்ள பிறந்துச்சு, பிறந்து 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 அந்த புள்ள இன்னைக்கு இருக்கிறோம். நீங்களும் நாங்களும் எல்லாரும் அந்த புள்ள மனுஷ புள்ள. ஆட்டுக்கு புள்ள பிறந்துச்சு, ஆட்டு புள்ள இருக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குற ஆடு எல்லாம் அந்த புள்ளைங்க தான். ஆட்டு குட்டி போடுது, ஆட்டுக்கு பிறந்த புள்ள. மாடு குட்டி போடுது, மாட்டுக்கு பிறந்த புள்ள. கழுதை குட்டி போடுது, கழுதைக்கு பிறந்த புள்ள. மனுஷன் புள்ளைய பெற்றான், மனுஷனுக்கு பிறந்த புள்ள. கடவுள் புள்ள பெற்றார அந்த புள்ளையுடைய தொடர்ச்சி எங்க? நம்மளுக்காவது பல பேருக்கு புள்ள இடையில பிறக்காம போயிடும், கடவுளுக்கு பிறக்காம போகுமா? எல்லாம் பெற்றுக்கிட்டே தான். அவங்களுக்கு தான் தடை இல்லையே, கடவுள் நினைச்சதான் நடக்கும். அப்ப கடவுளுடைய சந்ததிகள் எங்கே? ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே மிச்சமாக இருக்கிறது, பதில் இல்லாமல் இருக்கிறது. அப்ப கடவுளுக்கு புள்ள தேவையில்லை, மனைவி தேவையில்லை. முத்தாய்ப்பாக குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் என்றால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை, அவனே இறைவன். இந்த ஒரு வார்த்தையில மொத்த இறைவனை பற்றிய எல்லா தத்துவமும் உள்ள அடங்கிடுச்சு. இறைவன் என்றால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படி எது சூப்பர் பவராக நினைத்து பார்க்க முடியாத, ஒப்பிட முடியாத உயரத்திலே இருக்கிறதோ அவனே இறைவன். ஆனா இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை கடவுளுக்கு கொடுக்கல. ஒப்பீடு செய்வதற்கு தகுதியானவர்களை எல்லாம் கடவுளாக்கி வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி கடவுள், அந்த மாதிரி கடவுள், அந்த மாதிரி கடவுள், எந்த மாதிரியும் கிடையாது. கடவுள் மனுஷன மாதிரி கிடையாது, மிருகத்தை மாதிரி கிடையாது, பறவைகளை மாதிரி கிடையாது, உலகத்துல நாம பார்க்கிற சூரியனை மாதிரி கிடையாது, சந்திரனை மாதிரி கிடையாது, மரத்தை மாதிரி கிடையாது, விலங்குகளை மாதிரி கிடையாது, எதை மாதிரியும் கிடையாது. அவனை மாதிரி அவன் மட்டும்தான் இருக்கிறான்.
அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருக்கிறவன் எவனோ அவன்தான் இறைவன். இறைவனை நீங்கள் அப்படி நம்புங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் கூட அந்த நம்பிக்கை ஏற்க தகுந்த நம்பிக்கையாகவே நமக்கு படுகிறது.